ஓம் சாந்தி 5/9/2024 பாப்தாதா மதுபன் முரளி. இனிமையான குழந்தைகளே, இங்கு உங்களுக்கு இல்லற மார்க்கத்திற்கான அன்பு கிடைக்கிறது. ஏனென்றால் தந்தை உள்ளபூர்வமாக எனது குழந்தைகளே என்று கூறுகிறார். தந்தையிடமிருந்து ஆசை கிடைக்கிறது. இந்த அன்பினை தேகதாரி குருக்களினால் கொடுக்க முடியாது. கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தியில் ஞானதாரணை ஏற்படுகிறதோ, கற்பூர புத்தியுடன் இருக்கிறார்களோ அவர்களது அடையாளம் என்ன என்று கேட்கிறார். பதில்: மற்றவர்களுக்கு கூறுவதில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். அவர்களது புத்தியானது உற்றார் உறவினர்களின் பக்கம் அலையாது. யார் கற்பூர புத்தியுடன் இருக்கிறார்களோ அவர்கள் வகுப்பு நேரத்தில் ஒருபோதும் கொட்டாவி விடமாட்டார்கள். பள்ளியில் ஒருபோதும் கண்களை மூடிக்கொண்டு அமரமாட்டார்கள். எந்த குழந்தைகள் தோசைக்கல் போன்று அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் யாருடைய புத்தி இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் ஞானத்தை புரிந்து கொள்வது கிடையாது. அவர்கள் தந்தையை நினைவு செய்வதும் மிகவும் கடினமாகும். ஓம் சாந்தி. இது தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பாகும். குரு மற்றும் சிஷ்யர்களின் சந்திப்பு கிடையாது. இவர் எனது சிஷ்யர், அதாவது எனது ஆதரவாளர் அல்லது மாணவர் என்ற பார்வை அந்த குருக்களிடம் இருக்கும். பார்வை சாதாரணமாகிவிடுகிறது அல்லவா? அவர்கள் அந்த பார்வையுடன் தான் பார்ப்பார்கள். ஆத்மாவை பார்க்க மாட்டார்கள். அவர்கள் சரீரத்தை பார்ப்பார்கள். மேலும் சில சிஷ்யர்கள் தேகாபிமானிகளாக அமர்ந்திருப்பார்கள். அவர்களை தங்களது குருவாக நினைப்பார்கள். நமது குரு என்ற பார்வைதான் அவர்களிடம் இருக்கும். ஆத்மா என்ற உணர்வு இருக்காது. குருவின் மீது மரியாதை வைத்திருப்பார்கள். இங்கு அதிக வித்தியாசம் இருக்கிறது. இங்கு தந்தை தான் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கிறார். இந்த குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்று அறிவார். இந்த சிருஷ்டி உலக சக்கரம் எவ்வாறு சுற்றி கொண்டிருக்கிறது, எல்லையற்ற சரித்திர பூகோளத்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். அந்த குருக்களிடம் குழந்தைகளுக்கான அன்பு இருக்காது. தந்தையிடத்தில் தான் குழந்தையின் மீது அதிக அன்பு இருக்கிறது. மேலும் குழந்தைகளுக்கும் தந்தையின் மீது அதிக அன்பு இருக்கும். பாபா நமக்கு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை கூறுகிறார் என்பதை நீங்கள் இப்போது அறிந்து உள்ளீர்கள். அவர்கள் என்ன கற்றுக் கொடுப்பார்கள்? அரை கல்பமாக சாஸ்திரங்கள் தான் கூறி வந்தார்கள். பக்தியின் காரியங்களை செய்தார்கள். காயத்ரி, சந்தியா வந்தனம் போன்றவற்றை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இங்கு தந்தை வந்திருக்கிறார். தனது அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் முற்றிலும் தந்தையை அறியாமல் இருந்தோம். சர்வவியாபி என்று கூறிவிட்டோம். பரமாத்மா எங்கிருக்கிறார் என்று கேட்டால் உடனே சர்வவியாபி என்று கூறிவிடுகிறார்கள். அவர்களிடம் மனிதர்கள் வரும்போது இங்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்று கேட்கின்றனர். நாம் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் மனிதர்களது தேவதை, அதாவது ராஜாவாக ஆக முடியும். மேலும் மனிதர்களது தேவதையாகக்கூடிய கல்வி கொடுக்கும் சத்தியுகம் வேறு எங்கும் கிடையாது. தேவதைகள் சத்தியுகத்தில் இருப்பார்கள். கலியுகத்தில் மனிதர்கள் தான் இருப்பார்கள். இப்போது நான் உங்களுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறேன். இதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி மகாராஜாவாக ஆகிவிடுகிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். மேலும் நீங்கள் பாவனமாவதற்கான மிக நல்ல யுக்திகளை கூறுகிறேன். இந்த மாதிரியான யுக்தியை வேறு யாரும் ஒருபோதும் புரிய வைக்க முடியாது. இது எளிய ராஜயோக முறையாகும். தந்தை பதித்த பாவனமாக இருக்கிறார். அவர் சர்வ சக்திவானாகவும் இருக்கிறார். அவரை நினைவு செய்வதன் மூலம் தன்னுடைய 63 ஜன்மங்களுடைய பாவங்கள் அழிந்து போகும். ஏனென்றால் யோகன் அக்னியாக இருக்கிறது. ஆக இங்கு புதிய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இது ஞான மார்க்கமாகும். ஞானக்கடலானவர் ஒரே ஒரு தந்தையாவார். ஞானம் மற்றும் பக்தி தனித்தனியானது. ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தந்தை வர வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் ஞானக்கடலாகவும் இருக்கிறார். அவர் சுயம் வந்து நான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன் என்று அறிமுகத்தை கொடுக்கிறார். பிரம்மாவின் மூலம் முழு உலகத்தையும் பாவனமாக்கியிருக்கிறேன் என்ற இந்த அறிமுகத்தை கொடுக்கிறார். சத்தியுகம் பாவன உலகமாகும். கலியுகம் பதித உலகமாகும். ஆக சத்தியுகத்தின் ஆரம்பம் மற்றும் கலியுகத்தின் கடைசியாக இதுதான் சங்கம யுகமாகும். சிரேஷ்ட சங்கம யுகமாகும். இது லீஃப் யுகம் என்றும் கூறப்படுகிறது. இதில்தான் நாம் மேலே உழைப்பு கொடுத்து மேலே செல்கிறோம். எங்கு செல்கிறோம்? பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு செல்கிறோம். பழைய உலகம் கலியுகத்திலிருந்து புதிய உலகம் சத்தியுகத்திற்கு செல்கிறோம். ஏணிப்படியில் சிறிது சிறிதாக கீழே இறங்கி வந்தோம். பிறகு நாம் சீச்சி உலகத்திலிருந்து புது உலகத்திற்கு ஒரே அடியாக குதித்து சென்று விடுகிறோம். நேராக மேலே சென்று விடுகிறோம். பழைய உலகை விட்டுவிட்டு நாம் புது உலகத்திற்கு செல்கிறோம். இது எல்லையற்ற விஷயமாகும். எல்லையற்ற பழைய உலகத்தில் பல மனிதர்கள் இருக்கிறார்கள். புது உலகத்தில் மிக குறைந்த மனிதர்கள் இருப்பார்கள். அதுதான் சொர்க்கம் என்றும் கூறப்படுகிறது. அங்கு அனைவரும் தூய்மையாக இருப்பார்கள்.
கலியுகத்தில் அனைவரும் அசுத்தமாக விகாரிகளாக இருக்கிறார்கள். ராவணன் விகாரிகளாக அசுத்தமானவங்க ஆக்கியிருக்கிறான். நீங்கள் இப்போது ராவண ராஜ்யத்தில், அதாவது பழைய உலகத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அனைவரும் நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். உண்மையில் ராமராஜ்யம் இருந்தது, அதுதான் சொர்க்கம் என்று கூறப்பட்டது. பிறகு 84 பிரிவுகள் எடுத்து எவ்வாறு கீழே இறங்கினோம் என்பதை நம்மால் கூற முடியும். யார் நல்ல புத்திசாலி பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் உடனேயே புரிந்து கொள்வார்கள். யாருடைய புத்தியில் தோன்றவில்லையோ அவர்கள் தோசைக்கல் போன்று இங்கும் அங்கும் என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். கவனத்துடன் வகுப்பில் கேட்க மாட்டார்கள். நீங்கள் தோசைக்கல் போன்று இருக்கிறீர்கள் என்று கூறுவார் அல்லவா? சன்னியாசிகளை உட்கார்ந்த கதை கூறும்போது சிலர் தூங்கி விடுகிறார்கள், அல்லது கவனம் மற்றவர் பக்கம் சென்று விடுகிறது. ஏனென்றால் திடீரென்று இப்போது என்ன கேட்டீர்கள் என்று அவரிடம் கேட்பார். தந்தையும் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். யாரும் தோசைக்கல்லாக அமரவில்லை தானே. நல்ல கற்பூர புத்தியுடன் குழந்தைகள் ஒருபோதும் கற்கும்போது கொட்டாவி விட மாட்டார்கள். பள்ளியிலும் கண்களை மூடிக்கொண்டு அமருவது என்பது நியமம் கிடையாது. சிறிதும் ஞானத்தை புரிந்து கொள்வதும் கிடையாது. தந்தையை நினைவு செய்வது என்பது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. பிறகு பாவங்கள் எப்படி தீரும்? கற்பூர புத்தி உடையவர்கள் நல்ல முறையில் தாரணை செய்து மற்றவர்களுக்கு கூறுவதில் ஆர்வமுடன் இருப்பார்கள். ஞானம் இல்லை என்றால் புத்தி உற்றார் உறவினர்கள் பக்கம் சுற்றி கொண்டே இருக்கும். மற்ற அனைத்தையும் மறந்து விடுவார்கள் என்று இங்கு தந்தை கூறுகிறார். கடைசியில் எதுவும் நினைவுக்கு வர முடியாது. பாபா சன்னியாசி போன்றவர்களையும் பார்த்திருக்கிறார். யார் உறுதியான பிரம்ம ஞானிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அதிகாலையில் எழுந்து பிரம்ம மகா தத்துவத்தை நினைவு செய்து சரீரத்தை விட்டு விடுகிறார்கள். அவர்களது அமைதியின் பிரபாவம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அவர்கள் பிரம்மத்தில் ஐக்கியமாகி விட முடியாது. பிறகும் தாயின் கர்ப்பத்தில் பிறப்பு எடுக்க வேண்டிதான் இருக்கிறது என்பதை இப்போது புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் மகாத்மா என்று கிருஷ்ணரை தான் கூற முடியும் என்று தந்தை புரிய வைக்கிறார். மனிதர்கள் பொருளின்றி ஏதாவது புரிந்து கொள்ளாமலேயே அப்படி கூறிவிட்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் சம்பூர்ண நிர்விகாரி, ஆனால் அவர் சன்னியாசி என்று கூறப்படாமல் தேவதை என்று கூறப்படுகிறார் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். சன்னியாசி என்று கூறுவதற்கும் தேவதை என்று கூறுவதற்கும் அர்த்தம் இருக்கிறது, அதற்கு பொருள் இருக்கிறது. இவர் தேவதையாக எப்படியானார்? சன்னியாசியிலிருந்து தேவதையாக ஆகியிருக்கிறார். எல்லையற்ற சந்நியாசம் செய்திருக்கிறார். பிறகு புது உலகத்திற்கு சென்று விட்டார். அவர்கள் எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் செய்கிறார்கள். எல்லையற்றதில் செல்ல முடியாது. விகாரங்களின் மூலம் எல்லைக்குட்பட்ட மறுபிறப்பு எடுக்க வேண்டியிருக்கிறது. எல்லையற்ற எஜமானர்களாக ஆக முடியாது. ராஜா ராணியாக ஒருபோதும் ஆக முடியாது. ஏனென்றால் அவர்களது தர்மமே தனிப்பட்டது. எவருடைய தர்மம் இது? சன்னியாசிகளின் தர்மம். ஏனென்றால் அவர்களது தர்மமே தனிப்பட்டது. சந்நியாச தர்மம் தேவி தேவதா தர்மம் கிடையாது. நான் அதர்மத்தை அழித்து தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். விகாரமும் அதர்மம் அல்லவா? அதனால்தான் தந்தை கூறுகிறார், இவை அனைத்தையும் அழித்துவிட்டு ஒரே ஒரு ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய நான் வர வேண்டியிருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். பாரதத்தில் எப்போது சத்தியுகம் இருந்ததோ அப்போது ஒரே ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது. அதே தர்மம்தான் பிறகும் அதர்மமாக மாறிவிட்டது. அந்த தர்மம் தான் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம். இப்போது நீங்கள் மீண்டும் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ, புருஷார்த்தம் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். குடும்ப விவகாரங்களில் இருங்கள். அதிலும் எவ்வளவு முடியுமோ எழுந்திருக்கும் போதும் அமரும் போதும் இதை உறுதி செய்யுங்கள். எவ்வாறு பக்தர்கள் அதிகாலையில் இருந்து ஏகாந்தத்தில் அமர்ந்து மாலையை உருட்டி ஜெபிக்கிறார்கள். நீங்கள் முழு நாளின் கணக்கு எடுக்கிறீர்கள். இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் நினைவு இருந்தது, முழு நாளும் இவ்வளவு நேரம் நினைவு இருந்தது, மொத்தத்தை கணக்கு எடுக்கிறீர்கள். அவர்கள் அதிகாலையில் எழுந்து மாலையை உருட்டுகிறார்கள். சிலர் உண்மையான பக்தனாக இல்லாமல் இருக்கிறார்கள். சிலரது புத்தி எங்கெங்கோ வெளியில் அலைந்து கொண்டு இருக்கிறது. பக்தியினால் எந்த ஒரு லாபமும் கிடையாது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து உள்ளீர்கள். இது ஞானமாகும். இதன் மூலம் அதிக லாபம் ஏற்படுகிறது. இப்போது உங்களுடையது முன்னேறும் கலையாகும். தந்தை அடிக்கடி மன்மனாபாவ என்று கூறுகிறார். கீதையிலும் வார்த்தை இருக்கிறது அல்லவா? ஆனால் இதன் பொருளை யாரும் பதில் கூற முடியாது. உண்மையில் அதன் பொருளும் எழுதப்பட்டிருக்கிறது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு
என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். பகவானின் மகா வாக்கியம் அல்லவா? ஆனால் அவர்களது புத்தியில் கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று புரிந்து கொண்டு விட்டார்கள். கிருஷ்ணரோ தேகதாரியாக இருக்கிறார், பிறப்பு இறப்பில் வரக்கூடியவராக இருக்கிறார். அவர் எப்படி பகவான் ஆவார்? அவரை பகவான் என்று எப்படி கூற முடியும்? ஆக சந்நியாசி போன்ற யாருடைய பார்வையும் தந்தை மற்றும் குழந்தைகளின் பார்வை போன்று இருக்க முடியாது. மகாத்மா காந்தியை பாபுஜி என்று கூறுகிறார்கள், ஆனால் தந்தை மற்றும் குழந்தைகளுக்கான உறவு என்று கூற மாட்டார்கள். இருப்பினும் அவர் சாகாரமானவராகிவிடுகிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று இப்போது உங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார். இவரிடத்தில் அமர்ந்திருக்கும் தந்தை எல்லையற்ற பாபுஜி ஆவார். லௌகிக் மற்றும் பரலௌகிக் இருவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பாபுஜியிடம் எதுவும் கிடைப்பது கிடையாது. பாரதத்தின் ராஜ்யம் திரும்பவும் கிடைத்தது, ஆனால் இதை ஆஸ்தி என்று கூற முடியாது. சுகம் கிடைக்க வேண்டும். 2 ஆஸ்திகள் உள்ளன. ஒன்று எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து, அதாவது 2 ஆஸ்திகள் கிடைக்கிறது. ஒன்று எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து, மற்றொன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து. ஒன்று லௌகிக்க தந்தை, இன்னொன்று பாரலௌகிக்க தந்தை. குழந்தையிடமிருந்து எந்த ஆசையும் கிடைப்பது கிடையாது. அதாவது பிரம்மாவிடமிருந்து எந்த ஆசையும் கிடைப்பது கிடையாது. முழு பிரஜைகளுக்கும் அவர் தந்தையாக இருக்கலாம். முழு பிரஜைகளுக்கும் அவர் பிரம்மா பாபா தந்தையாக இருக்கலாம். அவரை தான் கிரேட் 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 கிராண்ட் ஃபாதர் என்று கூறுகிறோம், அதாவது பாட்டனார் என்று கூறுகிறோம். அவர் பிரம்மாதானே. என்னிடமிருந்து உங்களுக்கு எந்த ஆசையும் கிடைப்பது கிடையாது, இவரிடமிருந்தே எதுவும் கிடைக்காது என்று இவர் கூறும்போது, அந்த பாபுஜி காந்திஜியிடமிருந்து என்ன ஆசை கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. பிரம்மா பாபாவிடமிருந்தே எந்த ஆசையும் கிடைக்காது என்பது மகாத்மா காந்தியிடம் என்ன கிடைக்கும்? ஆங்கிலேயர்கள் சென்று விட்டார்கள். இப்போது என்ன இருக்கிறது? உண்ணாவிரதம், கொள்ளையடித்தல், போராட்டம் போன்றவைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளோ சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. எதற்கும் பயப்படுவது கிடையாது. யாரும் எதற்கும் பயப்படுவது கிடையாது. பெரிய பெரிய ஆபீசர்களையும் கொலை செய்து விடுகிறார்கள். சுகத்திற்கு பதிலாக மேலும் துக்கம் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆக எல்லையற்ற விஷயம் இதுதான். நான் சரீரம் அல்ல, ஆத்மா என்ற நம்பிக்கை முதலில் ஏற்பட வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். நான் சரீரமல்ல, ஆத்மா என்ற நம்பிக்கை முதலில் செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை நம்மை தத்தெடுத்திருக்கிறார். நாம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். ஞான கடலான தந்தை வந்திருக்கிறார் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் தருகிறார். ஆதி மத்திய அந்தமம் முதல் இடை கடையினுடைய ஞானத்தை தருகிறார் என்பது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. தேகம் உள்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரம்பிதா பரமாத்மா சிவபகவானை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். சதோ பிரதானமாக அவசியம் ஆக வேண்டியிருக்கிறது. பழைய உலகம் விநாசம் ஆகிய தீரும் என்பதையும் அறிவீர்கள். புது உலகில் மிகவும் குறைவாக இருப்பார்கள். கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் எங்கே? 9 லட்சம் ஆத்மாக்கள். சத்தியுகத்தில் வரக்கூடிய 9 லட்சம் ஆத்மாக்கள் எங்கே? அனைவரும் எங்கு செல்வார்கள்? நாம் அனைத்து ஆத்மாக்களும் மேலே இருந்தோம் என்பது இப்போது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. பிறகு இந்த நடிப்பை நடிப்பதற்காக வந்தோம். ஆத்மாவை தான் நடிகர் என்று கூறப்படுகிறது. ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கிறது. ஆத்மாவுக்கு இந்திரியங்கள் தேவை. ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது? 84 லட்சம் பிறவிகள் கிடையாது. 84, ஒவ்வொருவரும் 84 லட்சம் பிறவிகள் எடுத்தால் பிறகு பாகத்தை எவ்வாறு திரும்பவும் நடிப்பார்கள்? நினைவு செய்ய முடியாது. நினைவு நீங்கிவிடும். 84 பிறவிகளே உங்களுக்கு நினைவில் இல்லை, மறந்து விடுகிறீர்கள். 84 சாதாரணமாக இந்த 84 பிறவிகளே உங்களுக்கு நினைவில் இருப்பதில்லை என்றால் 84 லட்சம் பிறவிகளுடைய அது எப்படி நினைவில் இருக்கும் என்பது கேள்வியாக இருக்கிறது. இப்போது குழந்தைகளாகி நீங்கள் தந்தையை நினைவு செய்து அவசியம் தூய்மையாக வேண்டும். இந்த யோக அக்னியின் மூலம் விக்கிரமங்கள் விநாசமாகிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை நாம் கல்பத்திற்கு அடைகிறோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்போது மீண்டும் சொர்க்கவாசி ஆவதற்காக தந்தை கூறுவது என்னவென்றால், என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள், ஏனெனில் நான் தான் பத்தித்த பாவனாக இருக்கிறேன். நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள் அல்லவா? ஆக இப்போது தந்தை பாவனமாக்குவதற்காக வந்திருக்கிறார். பாவனமாக இருப்பவர்கள் தேவதைகள் தான். பத்தித்தமாக இருப்பவர்கள் கலியுக மனிதர்கள். பாவனமாகி பிறகு சாந்திதாமத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் சாந்திதாமம் செல்ல விரும்புகிறீர்களா அல்லது சுகதாமம் வர விரும்புகிறீர்களா? சுகம் காக்கைக்கு எச்சிலுக்கு சமமானது. எமக்கு சாந்தி தேவை என்று சன்னியாசிகள் கூறுகிறார்கள். ஆக அவர்கள் ஒருபோதும் சத்தியுகத்திற்கு வர முடியாது. சத்தியுகத்தில் இல்லற மார்க்கத்தினர் தர்மத்தினர் இருந்தார்கள். தேவதைகள் விகாரமற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களே மறுபிறப்பு எடுத்து
எடுத்து எடுத்து ஆகிவிட்டார்கள். இப்போது விகாரமற்றவர்களாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் என்னை நினைவு செய்யுங்கள், உங்களது பாவங்கள் அழிந்துவிடும், புண்ணிய ஆத்மாக ஆகிவிடுவீர்கள். பிறகு சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கு செல்வீர்கள். அங்கு அமைதியும் இருந்தது, சுகமும் இருந்தது. இப்போது துக்கதாமமாக இருக்கிறது. பிறகு தந்தை வந்து சுகதாமத்தை ஸ்தாபனை, துக்கதாமத்தை விநாசம் செய்கிறார். சித்திரமும் எதிரில் இருக்கிறது. இப்போது நீங்கள் எங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறுங்கள். இப்போது அதாவது இப்போது கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறீர்கள். விநாசம் எதிரிலே இருக்கிறது. பிறகு மிக சிறிய பாகம் மட்டுமே இருக்கும். எவ்வளவு கண்டங்கள் அங்கு இருக்காது. இப்போ இருக்கிற கண்டங்கள் அனைத்தும் இருக்காது. இந்த உலகத்தின் சரீர பூகோளத்தை தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். இது பாடசாலையாகும். பகவானின் மகா வாக்கியம். முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது கலியுகமாக இருக்கிறது. பிறகு சத்தியுகத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு சுகமாக இருக்கும். ஒருவரை மட்டுமே நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். இதுதான் கலப்படமற்ற நினைவாகும். சரீரத்தை மறந்துவிட வேண்டும். சாந்தி தாமத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். பிறகு மீண்டும் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு பத்தித்தமானவர்கள் யாரும் செல்ல முடியாது. தந்தையை நினைவு செய்து பாவனமாகி நீங்கள் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். இதை நல்ல முறையில் வந்து புரிய வைக்கப்படுகிறது. முன்பு எவ்வளோ சித்திரங்கள் கிடையாது, படங்களே இல்லாமல் சுருக்கமாக புரிய வைக்கப்பட்டன. இந்த பாடசாலையின் மூலம் தனி மனிதனிலிருந்து தேவதையாக வேண்டும். இது புது உலகத்திற்கான ஞானமாகும். அதை தான் தந்தை கொடுக்கிறார். ஆக தந்தையின் பார்வை குழந்தைகள் மீது இருக்கிறது. ஆத்மாக்களாகி நமக்கு கற்பிக்கிறார். நீங்களும் புரிய வைக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை நமக்கு புரிய வைக்கிறார். அவரது பெயர் சிவ பரமாத்மா. எல்லையற்ற தந்தை என்று மட்டும் கூறினாலும் குழப்பம் அடைந்து விடுவார்கள். ஏனென்றால் பாபாக்கள் என்று கூறப்படுபவர்கள் பலர் ஆகிவிட்டார்கள். பாபாக்கள் என்று சொல்லப்படுவர்கள் பலர் இருக்கிறார்கள். மாநகராட்சி மேயரும் கூட பாபா என்று கூறுகிறார்கள். தந்தை கூறுகிறார், நான் இவருக்குள் வந்தாலும் எனது பெயர் சிவனே ஆகும். நான் இந்த ரதத்தின் மூலம் உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறேன். இவரை தத்தெடுத்திருக்கிறேன். இவருக்கு பிரஜாபிதா பிரம்மா என்று பெயர் வைத்திருக்கிறேன். இவருக்கும் என் மூலமாக தான் ஆஸ்தி கிடைக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்காகிய முக்கிய சாரம் 1. இப்போது பழைய உலகத்திலிருந்து புது உலகத்திற்கு செல்லக்கூடிய நேரமாகும். ஆகையால் இந்த பழைய உலகை எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டும். இதை புத்தினால் மறக்க வேண்டும். 2வது பாயிண்ட், படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். பள்ளியில் கண்களை மூடிக்கொண்டு அமர்வது என்பது நியமம் கிடையாது. படிக்கும் நேரத்தில் புத்தி இங்கும் அங்கும் அலையக்கூடாது. கொட்டாவி வரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எதை கேட்கிறீர்களோ அது தாரணையாக வேண்டும். வரதானம்: ஆன்மீக போதை மூலம் பழைய உலகத்தை மறக்கக்கூடிய சுயராஜ்யத்திலிருந்து விலகி விஸ்வராஜ்ய அதிகாரியாகுக. ஆன்மீக போதை மூலம் பழைய உலகத்தை மறக்கக்கூடிய சுயராஜ்யத்திலிருந்து விஸ்வராஜ்ய அதிகாரியாகுக. இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள். சங்கம் யுகத்தில் யார் பாபாவின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிறார்களோ அவர்களே சுயராஜ்யம் மற்றும் உலகராஜ்ய அதிகாரி ஆகிறார்கள். இன்று சுயராஜ்யம், நாளை உலகராஜ்யம், இன்று நாளைக்கான விஷயமாகும். இப்படிப்பட்ட அதிகாரி ஆத்மாக்கள் ஆன்மீக போதையில் இருக்கிறார்கள். மேலும் போதையானது பழைய உலகை எளிதாக மறக்க செய்கிறது. அதிகாரி ஒருபோதும் எந்த வஸ்து, மனிதன் சமஸ்காரங்களில் அடிமையாக முடியாது. அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களை விட வேண்டியதில்லை. தானாகவே விட்டு விடுவார்கள். ஸ்லோகன்: ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு பொக்கிஷத்தை வெற்றியடைய செய்பவர்களே வெற்றி மூர்த்தி ஆவார்கள். ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு பொக்கிஷத்தை வெற்றியடைய செய்பவர்களே வெற்றி மூர்த்தி ஆவார்கள். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.